இது வந்து அவருடைய கார். அண்ணே நீங்க பிரஸ்ல பாக்குற மாதிரியே காட்டுறேன். சாரி பெரிய டிவி இல்ல, இது வந்து அவருடைய கார். இந்த கார்ல அப்படியே கொஞ்சம் பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா டிரைவர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில ஏறாரு. இதுதான் சான்ஸ்ல நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு. 2 பேர் தடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் போன்ல பேசிக்கிட்டே கேட்கிறாரு. மொத்தமா பாருங்க ஒரு 5 செகண்ட் பேசுறாரு. அவ்வளவுதான் பேசுறாரு. போன்லயே தான் இருக்காரு. என்ன போனை கூட கீழே வைக்கிறார். போன்லயே பேசிட்டு இருக்காரு. போனை கீழே வைக்கிறாரு. அவங்ககிட்ட என்னன்னு பேசுறாரு. பேசிட்டு ஓகே ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறாரு. அவங்களுடைய கார் டோரை பிடிச்சி இந்த குரூப் இழுக்குது, விட மாட்டேன்னு. அத வந்து இந்த செக்யூரிட்டி அவரு அவங்களை தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு. இப்ப பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். சேலத்துல தலை குனியும் அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதை மானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரனுடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனும் கூட தலை குனிந்து நிற்கும் அளவுக்கு பண்ணிருக்காங்க. குறிப்பாக ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள். இதுல சில விஷயங்களை வந்து இன்னைக்கு பத்திரிகை முன்னாடி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்க வந்திருக்கின்றேன். நமக்கு தெரியும் 26ஆம் தேதி டிசம்பர் மாசம் சாயந்தரம் 4:40க்கு இந்த விஷயம் அரங்கேறுது. பெரியார் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலருடைய சொந்த கேட்டுல சேலம் மாநகர காவல்துறையினுடைய ஏசிபி ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணி ஜீப்ல ஏத்திக்கிட்டு 4 மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்துறாங்க. ஏன்னா அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியக்கூடாது. அந்த ஜீப்ல வந்து 4 காவல்துறை சார்ந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க. 4 மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஹெச் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 9:30 மணி கூட்டிட்டு வர்றாங்க. அவரை கைது பண்ணது 4:40. அதன் பிறகு கிட்டத்தட்ட 9:30 மணினா 5 மணி நேரத்திற்கு ஏறத்தாழ கழிச்சு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றாங்க. அங்க அவருக்கு பிபி இசிஜி எல்லாம் செக் பண்றாங்க. நார்மலா இல்லைன்னு சொல்லிட்டு 2-3 டேப்லெட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஆப்போசிட் சைட்ல யாருமே வக்கீல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மேஜிஸ்ட்ரேட்டோட இல்லத்திற்கு 12 மணி கூட்டிட்டு போறாங்க. மிட் நைட் 12 மணிக்கு அவருக்கு ஒரு அரெஸ்ட் காப்பியை சர்வ் பண்றாங்க. அரெஸ்ட் காப்பியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பிசிஆர் ஆக்ட், SC/ST அட்ராசிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக, அந்த வீடியோ ஓபன் பண்ணுங்க ராஜா, SC/ST கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக காவல்துறை இவர் மேல ஒரு SC/ST கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. 3:30 மணி வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டில் ஆர்கியூமெண்ட் நடக்குது. 3:30 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் கொடுக்குறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச சில விஷயம், தெரியாத சில விஷயம். எந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை 5 மணி நேரம் ஜீப்ல உட்கார வச்சு சேலம் முழுவதுமே சுத்தி வந்து 9:30 மணிக்கு அரசு மருத்துவமனை கொண்டு போய் 12 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டுக்கு கொண்டு போய் 3:30 மணிக்கு அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இப்ப தமிழக மக்களுக்கு நாங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி அந்த கட்சிக்கு இருக்கு. எங்கே அநியாயம் நடந்தாலும் கூட கேட்க வேண்டிய கடமை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. ஏன் இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை. இது ஏன் நடந்தது? காவல்துறை வந்து 2 விஷயம் சொல்றாங்க. பெரியார் பல்கலைக்கழகத்துல வைஸ் சான்சலர் அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க, பியூட்டர் அப்படிங்கிற பேர்ல. அதை மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கம்பெனி நடிச்சு விட்டாங்க. ஏதோ பெரியார் அந்த யூனிவர்சிட்டி ஜெகநாதன் அவர்கள், அவரு, அவர் மனைவி, குழந்தையெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச மாதிரி. இது ஒரு ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனுடைய பேரே பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனம், செக்ஷன் 8 கம்பெனி. அப்படின்னா நான் ப்ராஃபிட். அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டை யாரும் வெளியே எடுத்துட்டு போக முடியாது. அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதான் பியூட்டர் ஃபவுண்டேஷன். பியூட்டர் ஃபவுண்டேஷன் பேர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த கம்பெனியில யாரெல்லாம் டைரக்டர் பாத்தீங்கன்னா, 1 ஜெகநாதன், வைஸ் சான்சலர் பெரியார் பல்கலைக்கழகம். 2வது அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் HOD, இப்ப வந்து ஆக்டிங் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய தங்கவேல் ப்ரொஃபசர் 2வது. 3வது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபசர் சதீஷ் 3வது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய ப்ரொஃபசர் ராம் கணேஷ் 4வது. இது பாருங்க, பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 4 டைரக்டருமே ப்ரொஃபசர்ஸ். அதுல 3 பேர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க, ஒருத்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க. இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்னன்னா, தனியாரிலிருந்து வரக்கூடிய பணத்தை அந்த ஃபவுண்டேஷன் எடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பா அவர்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜி,
அந்த குழந்தைகளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஆற்றல் திறமையை அதிகப்படுத்துறதுக்கு, பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா தொழில்துறை வேலை வாய்ப்பு உருவாக்குவது சம்பந்தமாக இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் கொடுத்து அங்கேயே இந்த நிறுவனத்தை நடத்துறாங்க. இதுல என்னங்க தப்பு? இந்தியா முழுவதுமே இந்த கம்பெனிகள் இருக்கு. இந்தியா முழுவதுமே எல்லா பல்கலைக்கழகத்திலும் இது போன்ற கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிக்கு வேறு வேறு இடத்துல இருந்து பணம் வருது. அந்த கம்பெனி அந்த பல்கலைக்கழகத்துக்கு பயன்படுத்துறாங்க. இதுல பெரியார் 2 ப்ரொஃபசர் இன்சார்ஜ் ரெஜிஸ்ட்ராரை கொண்டு வர்றாங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழக ப்ரொஃபசர் ராம் கணேஷ கொண்டு வர்றாங்க. இதுல எந்த தவறு இல்லையே. இதுல என்னங்க தவறு? எந்த தவறும் இல்லை. நியாயமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி. அந்த ப்ராஃபிட்டை ஒரு பைசா வெளியே எடுக்க முடியாது. அது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். அதை காவல்துறை வந்து ஐயோ உங்க கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க, இவர் ஒரு தனியார் கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க, இதனால் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய சொத்தை அவர் கொள்ளையடிக்கிறார்னு அபாண்டமான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. காவல்துறை தன்னுடைய முகத்தை தொங்க வைத்து நிக்க வேண்டும். அந்த அளவுக்கு மோசமாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தி இருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ, நான் உங்களுக்கு சில வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காட்டுறேன். குறிப்பாக அந்த ப்ரொஃபசர் அவர்கள் சாயந்தரம் மத்தியானம் யூனிவர்சிட்டியில இருந்து கிளம்பும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து பேசுற வீடியோ நான் காட்டுறேன். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மனிதர் 2 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நான் வந்து ஒரு விஷயமா பேச போனேன் மத்தியானம் 1:30 மணிக்கு, இவர் வந்து என்னைய ஜாதி பேர் சொல்லி திட்டாரு, அதனால வந்து இவரை வந்து பிசிஆர் சட்டத்துல கைது பண்ணணும் அப்படின்னு. சோ 2 பேர் போறாங்க. ஜெகநாதன் அவர்கள் மத்தியானம் வீட்டுக்கு போறாரு, கார்ல ஏறாரு. அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன், டவுன்லோட் ஆயிட்டு இருக்குதுங்க. அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2 பேர் வந்து பேசுறாங்க. இவர் போன்ல யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு. இவரே கேட்கிறாரு, சரி வந்து ஆபீஸ்ல பாருங்கன்னு கை காட்டிட்டு ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, ஒரு 7 செகண்ட் கார்ல ஏறாரு. அவங்க டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க, இவர் ஏறக்கூடாதுன்னு. உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு டோரை மூடுறாரு, கிளம்பிடுறாரு. அப்ப 2 பேர்த்துல ஒருத்தர் சிரிக்கிறார், இந்த காரை பார்த்து சிரிக்கிறார். இவர் ஜாதி பேரை சொல்லி திட்டிருந்தா அவங்க சிரிப்பாங்களா? இல்ல 7 நிமிஷத்துல ஜாதி பேரை சொல்லி திட்ட முடியுமா? அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக, அவர் யாரை கூட்டிட்டு வர்றாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்துல இவர் கிளம்பும் பொழுது 2 நபர்கள் வர்றாங்க. ஒருத்தர் வந்து சக்திவேல், ஒருத்தர் சக்திவேல் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர், சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அவரை பெரியார் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் இன்னொருத்தரை கூட்டிட்டு வர்றாரு. அவர் வந்து பிரச்சனை பண்றாரு. அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அவர் பேர் இளங்கோவன், சக்திவேல் இளங்கோவன் 2 பேர் வர்றாங்க. இளங்கோவன் போய் பிசிஆர் சட்டத்துல கம்ப்ளைண்ட், முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ். இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும், இதுல முகாந்திரமே இல்ல. டிசிப்ளினரி ஆக்ஷன்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் இன்னொருத்தரோட வந்து இவருடைய காரை மறிச்சு கேட்டை வந்து இழுத்து இவர் போறதுக்கு இல்லாம பண்றாங்க. இது எதுக்கு நடக்குதுன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லி கொடுத்துதான் அது முழுசா நடக்குது. இப்ப ஏன் நான் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் 2 இருக்கு. பெரியார் பல்கலைக்கழகத்துல ரெஜிஸ்டார் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளாக ரெஜிஸ்டார் இல்லாம அந்த பல்கலைக்கழகம் இயங்குது. பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க, இவரைத்தான் ரெஜிஸ்டாரா போடணும். அதற்கு துணைவேந்தர் ஏத்துக்கல. கவர்னர் என்ன சொல்றாரு, துணைவேந்தர்கிட்ட ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில ஒரு ரெஜிஸ்டாரை போடுங்கிறார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறதுக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க. அந்த மீட்டிங் வந்து 6/11/2023 பெரியார் பல்கலைக்கழகத்தை நடக்குது. நவம்பர் மாசம் 6ஆம் தேதி நடக்குது. அந்த மீட்டிங்ல நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் IAS ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவரு வரல. அவருக்கு பதிலா இன்னொருத்தர் அனுப்புறாரு, தர்பராஜ் அப்படின்னு டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புறாரு. சோ மீட்டிங்ல தர்பராஜ் வந்து உட்கார்றாரு. எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டாரை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்பரன்ஸ்ல ஜாயின் ஆகிறார் சென்னையில இருந்து. அப்ப பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு, தவறு. பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது, மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல நாங்க ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் பொழுது, ரெஜிஸ்டார் செலக்ஷன் வரும் பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்துல தன்னை வீடியோ கான்பரன்ஸ்ல இணைச்சுக்கணும், அதனால ஒரு பேர்ல 2 பேர் மீட்டிங் இருக்க கூடாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசினாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்றாங்க. அதே மீட்டிங்ல 6/11/2023 ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனியை நம்ம ஆரம்பிக்கிறோம், 4 பேர் ஆரம்பிக்கிறோம், இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்கிறோம் ஆரம்பிச்ச ப்ரொபோசல். இட்ஸ் அ கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்திய விஷயத்தை மாநில அரசு லீக் பண்றாங்க.
மாநில அரசு லீக் பண்றாங்க. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு சேலத்துல ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்க பாக்கணும். இது வந்து அவருடைய கார். அண்ணே நீங்க பிரஸ்ல பாக்குற மாதிரியே காட்டுறேன். சாரி பெரிய டிவி இல்ல, இது வந்து அவருடைய கார். இந்த கார்ல அப்படியே கொஞ்சம் பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா டிரைவர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில ஏறாரு. இதுதான் சான்சலர் நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு. 2 பேர் தடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் போன்ல பேசிக்கிட்டே கேட்கிறாரு. மொத்தமா பாருங்க ஒரு 5 செகண்ட் பேசுறாரு. அவ்வளவுதான் பேசுறாரு. போன்லயே தான் இருக்காரு. என்ன போனை கூட கீழே வைக்கிறார். போன்லயே பேசிட்டு இருக்காரு. போனை கீழே வைக்கிறாரு. அவங்ககிட்ட என்னன்னு பேசுறாரு. பேசிட்டு ஓகே ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறாரு. அவங்களுடைய கார் டோரை பிடிச்சி இந்த குரூப் இழுக்குது, விடமாட்டேன்னு. அத வந்து இந்த செக்யூரிட்டி அவரு அவங்கள தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு. இப்ப பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். இதை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நாங்க பத்திரிகைக்கு ஷேர் பண்றோம். முடிச்சோடனே பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு சொன்ன ரெஜிஸ்டார போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை SC ST கேஸ் போட்டு தனி மனிதனை நாயம் நடத்துற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஒரே காரணம் என்ன? மாநில அரசினுடைய பொன்முடி அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா? அதற்கு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாரு. போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? பியூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா? அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர்ல அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணும். அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்கிருந்து வந்துச்சு? நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதுல என்ன தப்பு? செக்ஷன் 8 கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல, நாட் ஃபார் ப்ராஃபிட். 4 ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய கம்பெனி. பெரியார் பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம். இதுல எங்க தப்பு? இந்த அளவுக்கு முட்டாள்களா காவல்துறை? நானும் காவல்துறையில பணியாற்றி இருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, இன்னும் நான் நம்புறேன். ஒரு ஏசிபி வந்து கேட்ல, பெரியார் யூனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஸ் சான்சலரை போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு, அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு 4 மணி நேரம் போனா என்ன அர்த்தம்? அதனால்தான் இன்னைக்கு நாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு கடிதம் எழுதுறோம். மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம். சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம். NHRCக்கு சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழே இருக்கோம், தண்ணியில்லா காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும். இவங்க ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது இவங்க ஒரு டிரான்ஸ்பர் என்றால் ப்ரொமோஷன் கம் டிரான்ஸ்பர் போகும் பொழுது யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும். டிஜிபி செலக்ஷன் யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும். அதனால காவல்துறை அதிகாரிகள் இங்க யாரை வேணாலும் பிடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், ஜீப்ல ஏத்துவோம், எஃப்ஐஆர் எங்க பாட்டுக்கு போடுவோம், ஒருத்தருடைய பேரை கெடுப்போம். ஏன்னா பொன்முடி என்கின்ற நபர் போன் பண்ணி அவரை வச்சு செய்யன்னு சொன்னாரு, அதனால வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? பேசாம யூனிஃபார்ம் கழட்டிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரஸ்ல பேசுறேன். எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய 36 வருஷமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒரு சம்பாதிச்ச பேரை எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துல கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவரா? அதுக்கு தான் சட்டமா? அதுக்கு தான் சிஆர்பிசியா? அதுக்கு தான் ஐபிசியா? வெக்கமா இல்லையா? சேலம் மாநகரத்துடைய கமிஷனருக்கு வெக்கமா இல்லையா? நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு டேட்டா கொடுக்கறேன், வீடியோ கொடுக்கறேன், இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க. இல்ல போலீஸ் ஒண்ணு தப்புன்னு சொல்லிட்டேன், இல்ல போலீஸ் ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லிட்டோம், இல்ல பியூட்டர் ஃபவுண்டேஷன் 4 ப்ரொஃபசர் இல்லைன்னு சொல்லட்டும், அது செக்ஷன் 8 கம்பெனி இல்லைன்னு சொல்லட்டும், 4:40க்கு அரெஸ்ட் ஆகலின்னு சொல்லட்டும். அண்ணே யாரா இருந்தா கூடங்க அந்த கம்பெனி இருக்கிறது பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. 4 பேருமே குடும்ப நபர்கள் இல்ல. ஜெகநாதன் மனைவி, ஜெகநாதன் மகள்னா 4 பேரும் கிடையாது. இப்ப இட் இஸ் நோன், இட் இஸ் அக்னாலேஜ். நமக்கு தெரியும் இவங்க இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ப்ரொசீஜர் இருக்கு. இவர் ஆபீஸ டெமிட் பண்ணி போகும் பொழுது அதே கம்பெனியோட எடுத்துட்டு போனா அது குற்றம். வைஸ் சான்சலர் பதவி முடிஞ்சிருச்சு, இன்னொரு வைஸ் சான்சலர் வந்துட்டார். அப்ப இவரு ஹேண்ட் ஓவர் பண்ணாம அது என்னோட கம்பெனி எடுத்துட்டு போனா குற்றம். அப்பதான் நீங்க எஃப்ஐஆர் போடுங்க, அப்ப கேள்வி கேளுங்க. இவர் 100% ஹேண்ட் ஓவர் பண்ணத்தான் போறாரு. புது விசி வந்தா
மறுபடியும் அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி சொசைட்டிஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த விசி பேரை போட்டு வெளியே வர போறோம். நானும் ஃபவுண்டேஷன் நடத்துறேன், வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். அப்படித்தான் நாங்களும் ரெஜிஸ்டர் பண்றோம். பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பேரு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களா, ஓகே. செக் சைனிங்ல சில பிரச்சனை இருக்கும், இருக்கிற வரைக்கும் யார் சைன் போடுவாங்க, மாறி போனா யாரு போடுவாங்க, அது எல்லா ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை. இவர் டேர்ம் முடிஞ்சிருச்சு, கவர்னர் அவங்க இன்னொரு விசியா போட்டிருக்காங்க, அவரு வந்தாங்க, இவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, குற்றம். அல்லது வந்த பணத்தை இவர் பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறாரு, குற்றம். அல்லது இவர் யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனில டைய போட்டு அண்ணா இதுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு தனியா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, குற்றம். லோக்கஸ் ஸ்டண்ட் என்ன சார், பிரைம் எஃபிசியா கேஸ் என்ன சார், நத்திங் இஸ் மேட் அவுட் சார். அதனால இவங்க தப்பிக்க கூடாதுங்கிறக்கா எஸ்சி எஸ்டி சேர்த்துறாங்க. எவ்வளவு அறிவாளிக்கு பாருங்க, எவ்வளவு அறிவாளிக்கு பாருங்க. அப்படியே இன்டெலிஜென்ட் இவங்க எல்லாம். அப்படியே தேவலோகத்துல இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. அப்படியே ஒரு செக்ஷனை போட்டோம்னா அந்த 7 வருஷத்தை தாண்டணுமா, எவ்வளவு அறிவாளிக்கு பாருங்க சார். சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுது, உங்களுடைய செக்ஷன் பனிஷ்மெண்ட் 7 வருஷத்துக்கு கீழே இருந்தா ஆட்டோமேட்டிக் பெயில். போலீஸ் என்ன பண்றாங்க, 7 வருஷத்துக்கு மேல காட்ட முயற்சி பண்றாங்க. அப்ப எஸ்சி எஸ்டியா போடு, அப்ப செட்டிங் பண்ணு, மத்தியானம் 1:40 2 பேர்த்த உள்ள அனுப்பு. எப்படி பாருங்க, சஸ்பெண்ட் ஆன ஒருத்தரை கூட அனுப்பு. அவர் வரும்போது காரை 1:40 நிறுத்து. அவர் இங்கிருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடு, 4:40 3 மணி நேரத்துல நீ வா ஆபீஸ் கேட்ல வர மாதிரி. இவர் அப்படியே தூக்கி ஜீப்ல உட்காரவே. ஏன்னா முட்டாள் தானே நம்மெல்லாம். சேலத்துல எவ்வளவு பெரிய பத்திரிகைகள் நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய நபர்கள் நீங்க இருக்கிறீங்க, நம்மள எல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்களா காவல்துறை? ஆல் எக்ஸிகியூட்டட் பை போலீஸ். கொத்தடிமையாக சேலம் மாநகரத்தினுடைய காவல்துறை திமுகவினுடைய கொத்தடிமையாக நடந்திருக்கின்றாங்க. சொல்றது எனக்கு எந்த ஒரு அச்சமே கிடையாது. இந்த மாதிரி கை வச்சா இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தணும். சாமானிய மனிதனுக்கு என்ன மரியாதை? நாளைக்கு நீங்கள் நானும் லோக்கல் டிஎம்கே எம்எல்ஏ சண்டை போட்டா ஒரு வைஸ் சான்சலருக்கு அந்த ஊர்ல மரியாதை இல்லை. உங்களை எண்ணி நாய் தூக்குற மாதிரி தூக்கிட்டு போன குப்பை வண்டியில. ஏன்னா போலீஸ்காரனை பாதிச்சுக்கிட்டோம், எம்எல்ஏ பாதிச்சுக்கிட்டோம், திமுக காரனை பாதிச்சுக்கிட்டோம், போடுறவன் மேல எஸ்சி எஸ்டி கேஸ், போடுறவன் மேல இந்த கேஸ், போடுறவன் மேல சீட்டிங் கேஸ். என்ன நடக்குது? இதெல்லாம் நியாயமான தர்மமான இது யாராச்சும் ஏத்துக்குமான? ஒரு சிவிலைஸ் சொசைட்டில ஒரு வைஸ் சான்சலர் 5 மணி நேரம் போலீஸ் ஜீப்ல அலக்கழிச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவருக்கு. அதனாலதான் நாங்கள் அமித்ஷா ஜிக்கு கேட்க மத்திய அரசு அதை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. உள்துறை அமைச்சர் கேட்கணும் கேள்வி, நாங்க அதை எடுத்திருப்போம். கேட்கணும் கேள்வி, டிஜிபியை சம்மன் பண்ணணும். இப்ப அனுப்ப போறோம், ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளோஸ் பண்ண. ஏன்னா நாங்க அனுப்புறதுக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க சொல்லணும், அண்ணே பாருங்களேன் இதானே ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன், ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் எம்ஓயு எல்லாம் கையில் இருக்கு சார், இதான் பாருங்க சார், இதுல இருக்கு சார், எல்லா காப்பி அனுப்பிடுறோம், எல்லாத்தையும் அனுப்பிடுறோம் தலைவா உங்களுக்கு. இதுல இருக்கு அவருடைய வைஸ் சான்சலர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போலீஸ்ல கொடுத்த இது, அவரை எங்க பிடிச்சாங்க, 4:40 என்னை இப்படி பண்ணாங்க, என்னை வந்து பாருங்க, என்னை வந்து பாருங்க 5 மணி நேரம் ஜீப்ல சுத்த விட்டாங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, ஆன்ஜியோபிளாஸ்டி வந்தது, எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. எல்லாம் அனுப்பியிருக்காரு அந்த மனுஷன் பாவம். அல்ல ஒரு விஷயம் நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கை கூப்பி கேட்பறேன், நேர்மைக்கு ஒரு விலை இருக்கணும். பத்திரிகையில நீங்களும் நேர்மையா இருக்கிறீங்க, எவனோ ஒருத்தன் கடைசி நாள் நீங்க வேலையில் இருக்கும் பொழுது உங்களை அசிங்கப்படுத்தி இருப்பான நானும் ஏத்துக்க மாட்டேன். பத்திரிகையில் நீங்க இத்தனை நாள் நேர்மையா இருக்கிறீங்க, நேர்மையா ரிட்டையர் ஆக போறீங்க, ஒரு நாள் நீங்களும் ஆக போறீங்க, நான் ஆக போறேன். எவனோ ஒருத்தன் கடைசி 1 வருஷத்துல வந்து உங்களை கொச்சைப்படுத்தி கண்டதெல்லாம் சொன்னானா நீங்க ஏத்துக்குவீங்களா? நான் ஏத்துக்க மாட்டேன். இன்னைக்கு இப்படிதான் நடந்திருக்கு. வைஸ் சான்சலர் டென்யூரே முடிய போது இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டி கேஸ போட்டு ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் காவல்துறை என்ன லாஜிக்கல் பேசுறாங்க? பிரைம் எஃபிசியா கேஸ் எங்க மேட் அவுட்? பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா? 4 ப்ரொஃபசர், கம்பெனி வெளிய இருக்கானே, கம்பெனி ஒரு வீட்டுல இருக்கா? பெரியார் பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. இல்ல ஐபிஎஸ் படிச்சுதானே வந்திருக்காங்க. மென்சிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிசியினுடைய பேசிக் இன்கிரியன்ட் மென்சிரியா. மென்சிரியானா நம்ம தமிழ்ல சொல்லணும்னா குற்றம் நடந்தது என்ன, இங்க குற்றம் என்ன நடந்துச்சு, வேர் இஸ் த மென்சிரியா? மென்சிரியாவே இல்லையே, லாட்டின் வார்த்தை மென்சிரியாவே இல்லையே, குற்றமே நடக்கல, குற்றமே இல்லையானே. அவருக்கு ஆக்சுவலா மாலை போட்டு கும்பிடு போட்டு, ஏன்னா இவர் தனியாக வந்து சேலத்துக்கு வரும் பொழுது இந்தியாலேயே குறைந்த வயசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல A++ இருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தான். 3 வருஷத்துல கொண்டு வந்திருக்காங்க. A++ கேட்டகரியில இட் இஸ் தி யங்கஸ்ட் ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டி. NIRF ரேங்கிங்ல 73வது இருந்துச்சு. ஒரு பதவி இருக்கும் பொழுது 59 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மாலை போட்டு சேலம் மக்கள் நீங்கெல்லாம் அவரை கூப்பிட்டு பாராட்டு விழா இருக்கும். இந்த மாதிரி பப்ளிக்ல அசிங்கப்படுத்தினா ஏத்துக்க முடியுமானே? ஜீப்ல எடுத்து நாயை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போய் 73ல இருந்து 59 கொண்டு வந்திருக்காங்க. யாரோ சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்து காரை மறிச்சு. ஆனா இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் என்னன்னு பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்குன்னு சொல்றக்கா அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு காவல்துறை செஞ்ச எப்படி ஏத்துக்க முடியும்? இத்தனை வழக்குகள் போட்டும் நீதிமன்றம் அவரை வந்து சாமியில வச்சிருச்சு.
அது நீதிமன்றத்துடைய அவருடைய வக்கீல் அன்பு வாதாட விதம் வந்து நான் பாராட்டுறேங்க ஐயா. அடுத்தவங்க வர்றங்க ஐயா. இன்னைக்கும் நீதிமன்றத்தின் மீது நமக்கு நேர்மை இருக்கு, ஞானம் இருக்கு, நம்பிக்கை இருக்குங்கிறத இந்த வழக்கு காட்டியிருக்கு. 3:30 மணிக்கு அவருடைய லாயர் அவங்க சொன்ன மாதிரி போய் ஆர்குமெண்ட் வச்சு அந்த கோர்ட் சிஸ்டம் அவரை பெயில்ல விட்டு, இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் 7 வருஷத்துக்கு மேல தண்டனை இருக்கு, நீங்க எப்படி பெயில்ல விட்டீங்கன்னு மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு உத்தரவு கொடுக்க போறாரு. என்ன உத்தரவு கொடுக்குறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால இந்த நேரத்துல இந்த சமுதாயத்துல இவ்வளவு பேர் தவறு செஞ்சோம், நேர்மையா ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காரு, நேர்மையா ஒரு இடத்துல லாயர் வாதாடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. அதனால உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று அந்த டேட்டா எல்லாம் கிடைச்சதுன்னு நான் ரொம்ப வெக்கி தலை குனிந்தேன். சேலம் வரக்கு மாதிரி பேசணுங்கிறக்கா எனக்கு இத்தனை டேட்டா கிடைக்கல, என்ன நடந்ததுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சார் இங்க நல்ல கேள்வி சார். இப்ப நீங்க பாருங்க, இந்த பெரியார் யூனிவர்சிட்டி துணை வைஸ் சான்சலர் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் எப்ப அரெஸ்ட் ஆனாங்கன்னா கவர்னருடைய மீட்டிங்க்கு போகும்பொழுது அரெஸ்ட் ஆகிறார். அடுத்த நாள் கவர்னர் மீட்டிங். எப்ப கவர்னர் மீட்டிங்னா 27ஆம் தேதி, 26ஆம் தேதி சாயந்தரம் கேட்ல வச்சு அவரை தூக்கிட்டு போறாங்க போலீஸ் ஜீப்ல. சோ ஒருத்தர் சொல்றாரு, அண்ணே நான் கவர்னர் மீட்டிங் போறேன் சார், போயிட்டு வந்து கூப்பிடுங்க சார்னு சொல்றாரு. அவருடைய கண்டென்ட்ல இருக்காது. காவல்துறை சொல்றது அப்படிலாம் போக முடியாதுங்க, நீங்க முதல்ல வாங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஒரு கவர்னர் மீட்டிங்க்கு கூட ஒரு வைஸ் சான்சலர் மீட்டிங்க்கு போக முடியல. காவல்துறை தமிழக அரசுடைய நடவடிக்கை அப்படித்தானே இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கான உட்பொருள் கருப்பொருள் பதிலே, ஏதாவது வைஸ் சான்சலர் எங்க சொன்ன பேச்சு கேட்கலையா, நீ சிண்டிகேட்ல நான் சொன்ன ஆளை போடலையா, நான் சொல்ற ப்ரொஃபஸருக்கு நீ அந்த ப்ராஜெக்ட் கிராண்ட கொடுக்கலையா, இல்ல நான் சொன்ன ஆளை நீ ப்ரொமோட் பண்ணலையா, இல்ல நான் சொன்ன கம்பெனிக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்கலையா, நான் சொன்னதுக்கு நீ செய்யலினா வச்சு செஞ்சிருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதனால இன்னைக்கு யாராவது வைஸ் சான்சலர் முதுகெலும்போடு நின்று இருக்காங்கன்னா நேர்மை என்கின்ற ஒரே வார்த்தையில மட்டும்தான் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அவங்க சொன்ன ஆளை உள்ள போடணும், மோசமான ஆட்களை ப்ரொமோட் பண்ணணும். அதுதான் பொன்முடி அவர்களுடைய ஒற்றை இலக்கு. அதை தவிர என்ன அவர் கோல்? எதுக்கு ரெஜிஸ்ட்ரார் இன்டர்வென்ஷன் எதுக்கு அவங்க பண்ணணும்? இப்ப கார்த்திக் அவங்க பதில் சொல்லணும். பிரின்சிபல் செக்ரட்டரி எஜுகேஷன் ஒரு கான்பிடென்ஷியல் மீட்டிங்ல வச்ச பியூட்டர் ஃபவுண்டேஷனுடைய MOU எப்படி காவல்துறைக்கு போச்சு, யார் கொடுத்தா? அது காவல்துறையும் பதில் சொல்லணும். எப்படி அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? பேங்க் அக்கௌண்ட போய் செக் பண்ணாங்களா? இல்ல அவங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் இப்ப உங்களுக்கு காட்டினேன், இப்ப உங்களுக்கு பிரஸ் குரூப்ல போட்டு விட்டுறேன், அதை பார்த்தாங்களா? எதுவுமே. ஆனால் நீங்கள் இதை நிச்சயமாக ஒரு பேசும் பொருள் இல்லை. சேலம் மக்கள் தண்டிக்கணும், இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை தண்டிக்கணும். காவல்துறை யாரா இருந்தாலும் தண்டிக்கணும். மாநில அரசுக்கு தண்டனை கொடுக்கணும். சாமானிய மனிதன் ஒருத்தர் மேல கை வச்சா அப்புறம் நம்மளாம் பயந்துட்டு போலீஸ் ஸ்டேட் மாதிரி கை கட்டி தான் உட்காந்து